ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வேறு எந்த படமே ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழித்து சென்சார் கிடைக்கிறதெல்லாம் தளபதியோட ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மட்டும்தான். காரணம், அவர் மேலே இருக்கிற பயம். அவங்க சைடு இழுக்கிற ட்ரை பண்ணாங்க, சில விஷயங்களில் முயற்சி பண்ணாங்க, எல்லாமே ஃபெயிலியர், வேறு வழி இல்லை. ஆனாலும் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒத்தையாக நின்று தனியாக ஜெயிச்சு அவர் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு. அதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று சாதனைன்னு தான் சொல்லணும். சரி, இப்போது அது கூட சேர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி? யாருக்கும் அடிபணிஞ்சு போகாமல், என்ன ஒரு நெருக்கடி கொடுத்தாலும் அந்த திரைப்படத்துக்காக அடிபணிஞ்சு போய் அவரோட அரசியல் வாழ்க்கையை பார்த்தோன்னா மொத்தமே முடிஞ்சிற அளவுக்கோ இல்லை நம்மளை ஏமாத்துற அளவுக்கோ அவர் எந்த இடத்துலையும் அடிபணிஞ்சு போகாமல் நான் இப்படி தான் நிற்பேன், நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சோலாவே நின்னதும் ஒரு சாதனை தான். இப்போ அந்த திரைப்படத்துக்கு 7 மாதம் கழிச்சு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய சதி வேலையெல்லாம் நடந்து வினோத் அவர்கள் சொன்னார், அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற சொல்ல தைரியம் எனக்கும் கிடையாது, அதை போடுற தைரியம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார்ல. அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே வச்சு பார்த்துக்குங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக நம்மளை, அதாவது ரசிகர்களை யூஸ் பண்ணு, அந்த போராட்டத்தை பண்ணுங்கள், இந்த போராட்டத்துக்குன்னு பண்ண, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்ஸ் சைடுனார். சினிமா ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை சட்ட ரீதியாக பண்ணார். அதெல்லாம் நடந்துச்சு, பார்த்துருப்போம். இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி ஜனநாயகன் ஃபைனலி வர ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது அஃபீஷியல் அப்டேட்டாக கேவி நிறுவனம் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. 2-3 நாட்களாக ஜூலை 24 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஓவர்சீஸ்லாம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, பார்த்துருந்தோம். இந்தியாவிலையும் பார்த்தோன்னா ஒரு சில பேர் அதை சொன்னாங்க, நிறைய வெப்சைட்டில் பார்த்துருந்தோம், சினிமா ட்ராக்கர் ஷேர் பண்ணாங்க, எல்லாத்தையுமே பார்த்தோம் ஜூலை 24 அப்படின்னு. ஆனால் கேவி நிறுவனம் வாய் திறக்காமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. இன்றைக்கி அதை அவங்க ஃபைனலாக சொல்லிட்டாங்க. ஸோ வர ஜூலை 23, 24 23 ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, நார்மல் நாளில் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஒரு 2 நாட்கள் ஃபேன்ஸ் நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற அளவுக்கு ஜனநாயகன் திரைப்படம் அடுத்து அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸ் கையில் போயிடும். அவங்களோட கையில் தான் படம் வெற்றி தோல்விங்கிறதா இருக்க போகுது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நம்ம இப்போவே எழுதிடலாம், படம் பிளாக் பஸ்ட்டு ஹிட்டு தான் அப்படின்னு. தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் வேறு நம்ம எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம். இனி தளபதியோட புது படங்கள் எதுவுமே கிடையாது, தளபதியோட படத்தில் இருந்த அப்டேட்ஸும் எதுவுமே கிடையாது. ஜனநாயகன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணோம். இப்போ அதுவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இனி பார்த்துட்டோம் அப்படின்னா தளபதியோட வேறு எந்த படமும் கிடையாது அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் மக்களுக்காக இறங்கி சில விஷயங்களை பண்ணும்போது டெய்லி நம்ம அவரை பார்க்குறோம். சில நல்ல திட்டங்களை கொண்டு வராரு, சில நல்ல விஷயங்களை பண்ணுறாரு. எல்லா கட்சிகளும் பார்த்தோன்னா விஜயில் பார்த்து என்ன சொல்கிறது, நல்லது பண்ணது மூலமாகவே விஜயில் எதுக்குறாங்க, அதுக்கு பண்ணோட ஆட்சியை கவிழ்க்க ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் எந்த காலத்திலையும் நடக்காது அப்படின்னு சில நல்ல விஷயங்களை நம்மளும் பார்த்தோன்னா பேசுகிறோம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இதை நான் சரி ஓகே, சினிமாவில் விஜய் அவ்வளோதான் முடிஞ்சு, இனி இந்த பக்கம் நம்ம ரியலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்துட்டோம். மேபி ஃப்யூச்சரில் அது நடிக்கிறது நடிச்சோம்னு அது அவருடைய விருப்பம், அது அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜனநாயகம் நம்மளுக்கு லாஸ்ட் ஃபிலிம், அவ்வளோதான். நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். வர ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தயாராக இருந்துக்கோங்க தளபதியோட திருவிழாவுக்கு. சரி, இதில் இன்னொரு முக்கியமான காமெடி கூத்துன்னு நடந்துக்கிட்டு யார் அப்படின்னா அந்த ரஜினி ஃபேன்ஸ். ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் சில விஷயங்களை பேசும்போது நம்மளுக்கு அப்படியே ரஜினி அவர்களுக்கு ஒரு நேம் ஒன்று வைப்பாங்களே, இந்த மென்டலான் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் ஒன்று வைப்பாங்க. அது ரஜினிக்கு வைக்கிறாங்க. சரி ஓகே, ரஜினி ஃபேன்ஸ்க்கு எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு கரெக்டாக பொருந்தது. எந்த மாதிரி பொருந்தது அப்படின்னா, சில ரஜினி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, விஜயோட ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூலி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை முடிஞ்சால் வெயிட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை டேக் பண்ணி, சிஎம் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல விஜயோட அஃபீஷியல் அக்கௌண்ட்டு, அதை டேக் பண்ணி முடிஞ்சால் காட்டுறா அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிஎம், நாட்டுடைய சிஎம் அவரோட அக்கௌண்ட்டை டேக் பண்ணி முடிஞ்சால் அதை எங்கள் தலைவரோட கூலி திரைப்படத்தோட 1 டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ணி காட்டுறா அப்படின்றாங்க. முடிஞ்சால் லைஃப் டைம் கலெக்ஷனை பிரேக் பண்ணி காட்டுறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், ஈஸியாக தட்டி தூக்கிடுவாங்க. ஏன்னா அவர் இப்போ முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இன்னும் அவரை உறவு ரீதியாக அண்ணன், தம்பி, மாமான்னு சொல்கிறாங்க, அங்கிள்னு சில குழந்தைங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னோடய மகன் அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவனுக்கு இன்னுமே விஜய் ஒரு நடிகர் அப்படின்ற நினப்பிலேயே விஜய் அவரில் அவன் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ரஜினி குரூப். என்னத்தை சொல்கிறது? சரி ஓகே, இது மென்டல்ஸ் தான், அதில் மாற்றம் இல்லை. ரஜினி அவர்களோட கூலி திரைப்படத்தோட டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெஃபினட்டாக பீட் பண்ணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது கூட இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, இணையதளத்தில் லீக் ஆகி 4 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போது அந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் பேர் அதிகமான நபர்களால் பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அஃபீஷியல் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1.5 கோடிக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்றது. அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி எவன் பார்த்தோன்னோ தெரியல, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதுவும் பார்த்தோன்னா இன்னும் கணக்கில் போகும். ஸோ இப்போது அந்த மாதிரி படம் லீக் ஆகி நிறைய பேர் பார்த்துட்டாங்க.
அப்படி இருக்கிற ஒரு திரைப்படத்தை இங்கே அந்த ரஜினி ஃபேன்ஸு கூலி திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷனை பீட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லீக்கான ஒரு திரைப்படத்தை. சரி, அதேமாரி அதெல்லாம் பீட் பண்ணிடும், அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ரெக்கார்ட்ஸ் பார்த்தோன்னா டிக்கெட்ஸ்லேயே வைக்கும். விஜயோட திரைப்படம் அப்படின்னாலே அது எந்த திரைப்படமாக இருக்கட்டும், கில்லியே பார்த்தோன்னா ரீரிலீஸில் அவ்வளோ கோடி அடிச்சுது. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லவா வேணும்? சரி, ஓகே. இப்போ அந்த திரைப்படம் அந்த கலெக்ஷனை பீட் பண்ணிச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க புரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜயாவில் இன்னும் சினிமாவில் பார்த்தோன்னா ரஜினி கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் அதை எல்லாத்தையும் தாண்டி சிஎம் ஆகி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் பார்த்தோன்னா அதை ரேஞ்சில் போயிட்டோம். இவங்க மறுபடியும் நம்மளை இந்த லெவல் இருக்க பார்க்குறாங்க. தம்பி நீ கொஞ்சம் ஓரமான இல்லை, சினிமா கதையெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சுது, சினிமான்றதெல்லாம் நம்ம இப்போ லைஃப்லேயே கிடையாது. விஜயாவில் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாம் தியேட்டருக்கு போய் பல நாள் ஆச்சு. பல படங்கள், ஏகப்பட்ட படங்கள் போய் பார்க்குறதே கிடையாது. விஜயோட பாலிட்டிக்ஸ் இதை மட்டும் தான் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு தியேட்டர் ஓனர், உட்லண்ட் தியேட்டர் ஓனர் கூட சொல்லியிருந்தார், விஜயாவினால தியேட்டருக்கு வர ஆள் குறைஞ்ச போச்சு அப்படின்னு சொல்லி. உண்மையால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லெவலில் விஜயை ஃபாலோ பண்ணி அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள், குழந்தைகள் எல்லாமே அவரோட அரசியல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடா நான் இன்னுமே டே 1 கூலி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பீட் பண்ணுறா விஜய் அவரில். சிரிப்பாக வருதியா பார்க்குறக்கு, என்ன சொல்கிறது? இதில் லைஃப் டைம் கலெக்ஷனும் பீட் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம சினிமா ரீதியில் ரிப்ளே கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளாம் ஆரம்பத்தில் பேசுனது, விஜயவரில் சினிமாவுக்குள்ளே இருக்கும்போது பேசுனது என்ன அப்படின்னா, அவர் நடித்த கூலி ஆகட்டும், ஜெயிலர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி அப்புறமா வேட்டையின் திரைப்படம் ஆகட்டும், இது எல்லா படங்களும் வச்சுக்கோங்களேன், நார்த் சைடு சூப்பர் ஸ்டார்ஸை போட்டுறாங்க உள்ள எல்லா படங்களுமே. கேரளாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரு, தெலுங்கில் ஒரு சூப்பர் ஸ்டார், எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு படத்தில் போட்டு ரஜினி அவர்கள் நடிப்பார். அவர் தான் ஹீரோ. ஆனால் பார்க்குறதுக்கு மற்றவங்களாம் ஹீரோ மாதிரி, மெட்டீரியல் மாதிரி தெரிவாங்களே தவிர இவர் தெரிய மாட்டார். அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட எல்லா சூப்பர் ஸ்டார்ஸுமே உள்ளே கொண்டாந்து ஒரு படத்தில் போட்டு வச்சுக்கிட்டு இவங்க டே 1 கலெக்ஷனை 150 கோடி எடுத்துருவாங்களாமா. அதை தனியாக விஜய் அவர்கள் பீட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பீட் பண்ணுவார், அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. கோட் திரைப்படம் டே 1 பார்த்தோன்னா 124 கோடிங்கிறத கிராஸ் பண்ணிச்சு. ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அது. அவர் சிங்கிளாகவே அதை தூக்குனார். அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அதனால் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் கூப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இதெல்லாம் விஜயில் ஈஸியாக அடிச்சுட்டு போகிற ஒரு விஷயம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ என்ன கிளாஷ் அப்படின்னா, விஜய் அவர்கள் மாதிரி எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸும் அந்தந்த ஸ்டேட்டில் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இல்லாமல் ரஜினி அவர்கள் மட்டுமே சோலோவாக நடித்து ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி டே 1 ஒரு 100 கோடியை தாண்டி ஒரு கலெக்ஷன் கொடுங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு எல்லா ஸ்டேட்லேயும் சூப்பர் ஸ்டார்ஸை உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்கள் மட்டும் சோலோவாக அடிக்கணும் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த குரூப். இது ஒரு காமெடி குரூப். இதுக்கு தான் நம்ம ரிப்ளை பண்ணுறக்கே முடியல. இவங்க விழாதாயா இவங்களுக்கு என்னையா சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கம்முன்னு கடந்து போயிடணும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. சினிமா பற்றி பேசுகிற ஃபீலே எனக்கு வரமாட்டேங்குது. திடீர்னு இதில் பூரா பாலிடிக்ஸ் பேசியே சினிமா பற்றி பேசுகிற ஃபீலே வரமாட்டேங்குது. என்னத்தை சொல்கிறது. சரி, இதில் இன்னொரு என்னென்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் விஷ்ணு விஷாலை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. எதுக்கு? கட்டா குஸ்தி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்காக ரஜினி அவர்கள் கூப்பிட்டு அவரை பாராட்டியிருக்காராமா. அதை சோசியல் மீடியாஸில் விஷ்ணு விஷால் ஷேர் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னார், படம் எப்படி இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸ், அப்படி அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஓகே தான். லாஸ்ட்டாக ஒன்று போட்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டாரா. ஆல்ரெடி அவர் வேறு விஜய் அவரில் சில விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் அவரில் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேசிகிட்டு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரஜினி ஃபேன்ஸ் எப்படி பேசுவாங்களோ விஜய் அவரில், அதே மாதிரி தான் விஷ்ணு விஷால் பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க அதை பார்த்தோன்னே அப்போ நீ ரஜினி கோஜா தூக்க தான் செய்வே அப்படின்னு சொல்லி அவரை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் வேறு ரஜினி பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால் விஷ்ணு விஷால் இந்த நேரத்தில் கூப்பிட்டு பாராட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரஜினி அவர்கள் கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டாரு. ரஜினி இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒன்று தான், விஜய் அவர்கள் அடிக்கிறதுனா ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. சரி, அவர் நார்மலாக எந்த படம் ஹிட் ஆனாலும் ரஜினியால் கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஒரு நபர் தான், அதில் மாற்றம் இல்லை. அதனால் அது மாதிரி எடுத்துப்போம். நம்ம அந்த மாதிரி ஒன்று இவர் மேலே வேணும்னு நம்மளுக்கு சில நாலேஜ் இருக்குல்ல, எந்தெந்த இடத்துல அவர் அடிக்கணும், எந்தெந்த இடத்துல கேள்வி கேட்கணும், எந்தெந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு இருக்குல்ல. அதனால் எல்லாத்துக்குமே நம்ம அது மாதிரி போட்டு அடிக்க வேண்டியதில்லை. சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். 2 நாட்களுக்கு முன்னாடி லதா ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகள் எப்படி சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. விஜயோட ஆட்சியில் நடக்குது அப்படின்னு சொல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஏன் அதை திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே. திமுக ஆட்சியில் நடந்தது எவ்வளோ இருக்குது 5 வருஷத்தில். விஜயோட ஆட்சி ஏற்றுக்கிட்ட இந்த 2 மாதத்தில் 1.5 மாதத்தில் நடந்ததையும் தாண்டி 5 வருஷமாக பல விஷயங்கள் நடந்துருச்சுல்ல திமுக ஆட்சியில். அப்போ ஏதாவது ஒரு வீடியோ இந்த மாதிரி இறக்கியிருந்தாங்க அப்படின்னா லதா ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டி கொண்டாடிக்கலாம். அப்போல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. விஜயோட ஆட்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான சில விஷயங்களை பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்போம், லதா ரஜினிகாந்த் கேட்போம், ரஜினிகாந்த் அவர்களை கேட்போம், பேசுவோம். இந்த உப்பு சப்பு இல்லாத விஷயங்களெல்லாம் எடுத்து பேசி நம்ம வாண்டடாக அவங்கள ப்ரொமோட் பண்ணி விடக்கூடாது. இதில் வேறு விஜய் ரசிகர்களையும் மீறி கட்டா குஸ்தி 2 ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அதாவது ரஜினி ஃபேன்ஸ், அதாவது வேட்டையின் திரைப்படத்தை வந்து போட்டு பசங்க அடின்னு அடித்தாங்க நம்ம பசங்க, அது தெரியும். அதனால தான் கலெக்ஷனே போச்சு அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அதுக்கப்புறம் பராசக்தி திரைப்படம், இந்த திரைப்படத்தை ஓடாமல் போனது காரணமே விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸு டேரக்டரே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த லெவலுக்கு போட்டு அடித்தாங்க. ஆனால் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தில் அப்படியெல்லாம் பெருசாக யாரும் அடிக்கவே இல்லை. எங்கேயாவது ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்களே தவிர யாருமே பெரிய அளவில் அந்த படத்தெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நம்மளாம் ஒரு ட்வீட்டு எதுவுமே பேசுனது கிடையாது, நம்ம அதை பற்றி பேசவே இல்லை, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. அந்த மாதிரி யாரும் அடிக்கவே இல்லை. அந்த திரைப்படம் வந்துச்சு, ஓடிச்சு, ஹிட் ஆச்சு, சந்தோஷம், போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் ரசிகளும் தாண்டி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகள் அடிக்க ஆரம்பிச்சிருந்தா இந்த திரைப்படம் எப்போயோ படுத்திருக்கும், அது நிஜமாக படுத்திருக்கும். ஏன்னா அவங்களாம் யாருமே அடிக்கல, அந்த மாதிரி பேசவும் இல்லை, ஒரு டாக்கே கிடையாது. சில பேர் அங்கங்கே ட்வீட் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, மற்றவங்க எல்லாருமே பாலிடிக்ஸ் தான், இதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. நம்மளும் அதை தான் சொல்கிறோம். ஒரு ஹீரோவோ ஒரு ஏதோ யார் வேணாலும் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த திரைப்படத்தை அடிக்கிறது நம்மளுக்கும் பெரிய அளவில் தவறுன்னு தான் தோணுது. ஏன்னா அது வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் கிளாஸ் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்மளால் அதை அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் கடந்து போகிறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். ஆனால் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் கட்டா குஸ்தி திரைப்படமெல்லாம் படுத்திருக்கும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. விஜய் ஃபேன்ஸ் யாருமே தொடலாது. ஆனால் இவங்க விஜய் ஃபேன்ஸையும் தாண்டி வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? அப்போ விஜய் ஃபேன்ஸ் நினச்சா இந்த படம் ஓடும், இல்லைனா ஓடாது அப்படின்றது இவங்களே பார்த்தோன்னா சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியே. என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரியான ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா சில முக்கியமான நபர்களே திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க அந்த படத்தை சேர்ந்த நபர்களே இதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஃபேன்ஸ் 1008 விஷயத்தை பேசுவாங்க, நெகட்டிவாகவும் பேசுவாங்க, பாசிட்டிவாகவும் பேசுவாங்க, அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணும். வேறு என்னத்தை சொல்கிறது. சரி, கூலி திரைப்படத்தை விஜயால் பீட் பண்ணணும் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. ஜனநாயகம் திரைப்படம் டெஃபினட்டாக பீட் பண்ணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. லீக்கான ஒரு திரைப்படம் இவ்வளோ டிலே ஆகி வருது. விஜய் அவர்களோட ரசிகர்கள் நினச்சா மட்டும் அந்த திரைப்படம் ஹிட் ஆகாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க இருக்காங்களா, அவங்கனால தான் அந்த படம் ஹிட் ஆகும். அது ஹிட் ஆகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸு விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினா 1,72,00,000 பேர் இருக்காங்கள்ல, அவ்வளோ அந்த ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு நம்பர்ஸ் தெரியாது. விஜய் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. 1,72,00,000 பேர் வந்து ஒரு 72,26,200 பேர் நினைக்கிறேன், அவ்வளோ பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் இல்லை, அது அவங்க வந்து படம் பார்த்தாலே போதும், படம் ஹிட்டு. இன்னும் ஓவர்சீஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓட்டு செலுத்தாத நபர்கள் 80+ அது கம்மியாக இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ இருக்குது. அந்த படம் ஹிட்டு தான், இப்போவே எழுதி வச்சுக்கோ, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கலெக்ஷன் ஹெவியாக தூக்கும். கலெக்ஷனில் விஜய் அவர்கள் குறை வைக்க மாட்டார், டெஃபினட்டாக அடித்து தூக்கும். இந்த என்ன சொல்கிறது, இந்த 1000 கோடி எக்ஸ்பெக்டேஷன் அது நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் மினிமம் ரெக்கார்ட் ஜனநாயகன் சோலோவாக ரிலீஸ் ஆகுது, அதே மட்டும் இல்லாமல் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கலெக்ஷன் ஹெவியாக எடுத்திருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் குறைவாக எடுக்குமே தவிர வசூலில் குறையெல்லாம் வைக்காது. டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு நல்ல கலெக்ஷனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. வேணால் பாருங்கள், ஏன்னா அது தளபதியோட படம். ரீரிலீஸ்லேயே அந்தளவுக்கு சம்பவம் பண்ணுது அப்படின்னா இந்த திரைப்படத்தை இன்னும் பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க. வெறும் 1.5 கோடிக்கும் அதிகமான நபர்கள் பார்த்துருக்காங்க, பார்க்காதவங்க இருக்காங்க. நம்மளாம் இன்னும் ஒரு சீன் கூட அந்த திரைப்படத்துலேருந்து பார்க்கல. அப்படி இருக்கிறப்போ பார்க்காத நபர்கள் அந்த படத்தை பார்ப்பாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தால் இன்னும் அதிகமாக போகும். டெஃபினட்டாக படம் ஹிட்டு தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. கோழி திரைப்படத்தோட கலெக்ஷனு அதை பீட் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இந்த திரைப்படம் என்ன ரெக்கார்ட் செட் பண்ணுது, அந்த திரைப்படத்து மூலமாக ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன ஷேர் போகுது, அவ்வளோதான். அவங்க நம்மளும் எதிர்பார்க்குறது. அதை தாண்டி நம்மளுக்கு என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட், தளபதி லாஸ்ட் ஃபிலிம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு. அதை விட்டுட்டு இன்னுமே வந்து நாங்கள் அந்த கலெக்ஷனில் போட்டுக்கிட்டு ஜெயிக்கிற மாதிரி இல்லை. இப்போ பேச டைம் இல்லை எங்களுக்கு, நாங்கள் பாலிடிக்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். மேபி விஜய் திரும்ப நடிக்க வந்தாருன்னா அப்போ பார்த்துப்போம் அப்படின்னு தான் சொல்லி தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.